ஃபஸ்ட்டு மோட்டோ லாக் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் இது ஸ்விக்கியில் வந்தது வந்து இன்றைக்கி மோட்டோ லாக் கரெக்டாக 7:30 மணிக்கு லாகின் பண்ணேன். 7:30 மணிக்கு லாகின் பண்ணிட்டு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் சும்மா தான் இருந்தேன். தான் ஒரு ஆர்டர் வந்துச்சு. பரவாயில்ல, ஃபஸ்ட் ஆர்டர் ஒரு 50 ரூபாய்க்கு வரும்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா அதை 20 ரூபா டிப்ஸு போட்டுட்டாங்க. ரைட்டு, ஃபஸ்ட் ஆர்டர் பிக் பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நினைக்கிறேன். சத்தமாக பேசு போயிட்டு தான் பார்க்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் ஆர்டர் வருமான். ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வண்டி ஓட்டம் அப்படி முள்ளு. வாங்க பார்ப்போம். ஒரு வேளை கஸ்டமர் பிளேஸ்க்கு ஒரு 650 மீட்டர் தான் கஸ்டமர் பிளேஸ் சொல்லி கூகுள் காமிக்குது. ஆனால் அங்கே நான் போய் பார்த்தா தான் தெரியுது எங்கேயாச்சும் ஒன்று இது முட்டு சந்தில் போய் நிப்பாட்டி விட்டுரும். அதெல்லாம் நம்பவே முடியல. ஓ கட்டி காத்தாம நான் வந்துட்டேண்ணா. ஹலோ அண்ணா, கேட்குங்களா? அண்ணா ராமர் கோயில்னு சொன்னீங்களா, அந்த கோயிலுக்கிட்ட நிற்கிறேண்ணா வாசல்ல. ஓகே அண்ணா, கோயில் வாசல்ல நிற்கிறேண்ணா. அண்ணா கோயில் இருக்குண்ணா, நீங்கள் ராமர் கோயில் சொன்னீங்கல்ல. அண்ணா ராமர் கோயிலேருந்து ஆப்போசிட்லையா? நேரா ரோட்ல வந்துடுவா நேரா? ஓகே ஓகே நான் ரொம்ப நன்றி. ஃபைனலாக டெலிவரி பண்ணியாச்சு. ஐ மீன் சாப்பாடு டெலிவரி பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஆர்டரு 50 ரூபா கிடச்சிருக்கு. ஏதாச்சும் வருமானு எப்பயுமே எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் 50 ரூபா கொடுத்ததே கிடையாது. மிஞ்சி போனால் 20 ரூபா 25 ரூபா வரும், அவ்வளோதான். ஆனால் அந்த வட்டம் 30 ரூபா ஆர்டரு 20 ரூபா டிப்ஸு கொடுத்து மொத்தம் 50 ரூபா வந்துருக்கு. பார்ப்போம் அடுத்த ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த நல்லாயிருக்கும். இப்போ ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து சும்மா தான் போகணும். இந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கு எனக்கு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. 48 நிமிஷம், அதில் 8 நிமிஷம் நம்ம சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். நான் மொத்தம் ஒரு ஆர்டருக்கு மட்டுமே 40 நிமிஷம் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ரொம்ப லாங்கு வேறு. அந்த கடைசியில் இந்த கடைசி. நண்பரே சொல்லுங்க நண்பரே. சார் சொல்லுங்க சார், என்னங்க சார் இருக்கீங்க? சார் இப்போதான் சார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சார், இப்போதான் 50 ரூபா ஆர்டர் முடிச்சிருக்கேன் சார். இல்லை சார், இப்போதான் சார் நான் வெள்ளோட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சார்? ஓ ரைட் ரைட் ஓகே ஓகே சார். உங்கள் ஆத்திரம் எனக்கு ரொம்ப புரியுது. இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க சார். ஆமாம் சார், கிழக்கு. ஓகே சார், நான் வந்துக்கிட்டே இருக்கேன் சார். ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். நண்பர் எதுக்கு வெள்ளோட்டில் ஆர்வமாக இருக்கார் எனக்கு சத்தியமாக புரியல. இருக்கு சம்திங் கண்டுபிடிக்கிற கூடிய சீக்கிரம். வாங்க அடுத்த ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். பண்ணுவோம். அடுத்த ஆர்டர் போவோமா? அடுத்த ஆர்டர் நான் வரலையே. பைய போவோம். அப்படியா ஹோட்டல் மெயின் ஆர்டர் வந்திருக்கு. 20 ரூபா ஆர்டரு. ஓகே அக்செப்ட் ஆர்டர். ஓகேங்க, காம்போ ஆர்டர் வந்திருக்கு. 2 ஆர்டரு. இப்போ தான் அங்கேருந்து வந்தேனே, திரும்பவும் அதே இதுனா. ஓகே இப்போ தாங்க அந்த வழியிலேருந்து வந்து திரும்பவும் அந்த கடைசிக்கு போகிற மாதிரி இருக்குது. இப்போ போடுற ஆர்டருக்கு டோட்டலாக மொத்தம் 2 ஆர்டரு. ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா, இன்னொரு ஆர்டருக்கு 10 ரூபா. டோட்டலாக 30 ரூபா கிடைக்குது. ரைட்டு, இந்த ஆர்டரை முடிச்சுப்படி கிளம்புவோம். இன்றைக்கி ஓட்டினது போதும்.
60 ரூபா பெட்ரோலுக்கு 80 ரூபா வருது. 20 ரூபாய்க்காண்டி ஓட்டணுமா? ஏன்னா என்கிட்ட பெட்ரோல் போட காசு இல்லை. அதனால நான் இருந்த காசுல 60 ரூபா, அந்த 60 ரூபாலையும் பெட்ரோலில் போட்டாச்சு. போட்டுட்டு நான் நினச்சி பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் பார்த்தா ஒன்று அப்படி 10 கிலோமீட்டர் இருந்தேன். வண்டி வேறு ஆல்ரெடி இஞ்சி போனால் 40 கொடுக்குறது பெரிய விஷயம். நான் இருந்து இன்னும் ஸ்கூட்டியில் தான் ஓட்டணும். சரி, ஓகே, இந்த 6 முடிச்சு கிளம்புவோம். பாருங்க, சாரி ப்ரோ, பார்த்து சாரி கேட்கணும். ஹார்ன் அடித்தேன், அவராக வந்தார். சரி, ரைட், ஓகே, விடுங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஆர்டர் வந்தாச்சு. செகண்ட் ஆர்டர் இருக்குது. ஹோட்டல் பக்கத்தில் வந்தாச்சு. ஹோட்டல் உதயா உதயா ஹோட்டல் 9. ஹலோ ப்ரோ. ஓகே ஓகே, இது ஒரு ஆர்டர். அடுத்து இன்னொரு மொத்தம் மல்டி ஆர்டர் இருந்துச்சு. அதில் அடுத்த ஆர்டரு ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு மல்டி ஆர்டர் 2வது ஆர்டர் இப்போ கொடுக்க போய்கிட்டு இருக்கேன். அதுதான் அதுவும் இந்த வளைவு, அதே வளைவு தான். இந்த வளைவு வளைஞ்சிட்டு அடுத்து ஒரு ரைட்டு, 20 மீட்டரில் ஒரு ரைட்டு, அடுத்து ஒரு லெஃப்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்து நைட்டு 11 மணிக்கு ஓட்டினா அதில் ஒரு இன்சென்டிவ் ஆச்சு வரும். இப்போ நான் 11 மணிக்கு ஓட்டியும் இப்போ ஒன்றும் வரப்போவதில்லை. அதனால போய் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் வீட்டுக்கு. நாளையிலேருந்து ஆரம்பிச்சுக்குவோம். ஈவினிங் நாளைக்கு சாயந்தரம் 7 மணிலேருந்து ஓட்ட ஆரம்பிச்சோம். ஒரு 6:30 மணிக்கு லைன் பண்ணாலும் நைட்டு 11 மணி வரைக்கும் ஓட்டினாலும் எப்படி இருந்தாலும் ஒரு 300 400 ஓட்டிடுவேன். ஈவினிங் மட்டுமே பார்ட் டைமாகவே ஓட்டி. அன்னைக்கு அவ்வளோ ஓட்டியும் எனக்கு இன்சென்டிவ் வரப்போகிறதில்ல. ஏன்னா 7 மணிக்கு மேலே தான் டைம் பண்ணேன். அதனால் எனக்கு இன்சென்டிவ் வர்றதில்லை. அதனால் இப்போ நான் ஓட்ட போகிறது இல்லை. அதனால் வீட்டுக்கு போகிறேன். இப்போ வரைக்கும் நான் டோட்டலாக மொத்தம் வரைக்கும் டோட்டலாக நான் 3 ஆர்டர் முடிச்சிருக்கேன். மொத்தம் இன்னைக்கு பெட்ரோல் போட்டது 60 ரூபா, மொத்தம் ஓட்டுனது 30 ரூபா. லாகின் டைம் 1 மணி நேரம் 22 நிமிஷம் இருந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 9:04. இதோட நான் ஆஃப்லைன் போயிட்டு இன்னைக்கு ஓட்டுற மாதிரி இல்லை. அதனால் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறேன்.